அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலை வாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோ இந்த ஹையர் எஜுகேஷன், அதாவது உயர்கல்வி 2025-26 லேட்டஸ்ட் அப்டேட்டு, அது இன்றைக்கி படி செப்டம்பர் 8 படி எங்கெங்கே என்ன நடந்துகிட்ருக்குன்ற விஷயத்தை வீடியோவில் சொல்லான் இருக்கேன். இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணுவீங்க இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. சரி, ஃபஸ்ட்டு பார்த்து மெடிக்கல் எடுத்துக்கிட்டோம்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங் மெடிக்கல் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு நீட் பேஸ்டு ஸ்கோருக்கு நடந்துகிட்ருக்கு. அதே போல் ஸ்டேட் கவுன்சிலிங், ஸ்டேட் கோட்டாவுக்கான தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அட்மிஷன் ஃபஸ்ட்டு ரவுண்டு முடித்து சீட் அலாட்மெண்ட்டு கிளியர் ஆகி ஜாயின் பண்ணுற டேட்டும் முடிச்சாச்சு. ஸோ இப்போ செகண்ட் ரவுண்டுக்கு எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங் எப்போ நடக்கும்னு சொல்லிட்டு இதுதான் மெடிக்கல் பற்றின அப்டேட்டு. இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா வெட்டனரி எடுத்துக்கிட்டோம்னா ஆல் இண்டியா கோட்டாவுக்கான விசிஏ கவுன்சிலிங் மூலமாக நடக்கிற கவுன்சிலிங் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலை. பட் ஸ்டேட் மூலமாக, அதாவது டன்வாஸ் மூலமாக பிபிஎஸ்சி கோர்ஸு பீட்டா கோர்ஸுக்கான கவுன்சிலிங் 4th ரவுண்டு முடிச்சாச்சு. 4th ரவுண்டோட அலாட்மெண்ட் கிடச்சவங்க ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான டைம் வந்து செப்டம்பர் 10 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நீங்கள் போய்ட்டு மறந்துடாமல் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுங்க. ஃபீஸ் பே பண்ணிவிட்டு உங்கள் அட்மிஷனை தக்க வச்சுக்கணும். இது வெட்டர்னரி. அடுத்து ஃபிஷரிஸ் கோர்ஸில் முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்களுக்கும் அந்த அலாட்மெண்ட்டு கிடச்சிருக்கு. 3rd ரவுண்டெலாம் சீட் அலாட்மெண்ட் கிடச்சவங்க 10ஆம் தேதிக்குள்ளார ஃபீஸ் கட்டிடணும். 10ஆம் தேதி அங்கே ஸ்பாட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் கட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ இது இப்போ ஃபிஷரிஸ் கோர்ஸ்னுடைய பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டு. அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கிட்டோம்னா 2 டைப் ஆஃப் அட்மிஷன் நார்மலாக நடக்கிறது இருக்குது. டிஎன்ஐ மூலமாக 4th 6th ரவுண்டு வரைக்கும் போயாச்சு. 6வது ரவுண்டு வரைக்கும் கவுன்சிலிங் முடிச்சு ரிப்போர்ட்டிங் டேட்டு எல்லாம் ஃபைனல் ஆகிடுச்சு. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஓவர். இப்போ காலேஜ் ஓப்பன் பார்த்தின டேட்டும் கொடுத்துட்டாங்க. 12ஆம் தேதி செப்டம்பர் 12ஆம் தேதி அக்ரிகல்ச்சர் காலேஜஸ்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. டிஎன்ஐ கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் அஃபிலியேட்டட் எல்லாமே, ஓகேங்களா. அதில் ஐகார் மூலமாக ஜாயின் பண்ணுறதுக்கு, அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், அங்கே அக்ரி அண்ட் அலைடு கோர்சஸ்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இதில் நீங்கள் பண்ணியிருக்கிறவங்க, அதாவது கியூட் யூஜி 2025 மார்க்கு பேஸ் பண்ணி ஐகார் கவுன்சிலிங் மூலமாக இதே டிஎன்யூலையும் சேரலாம். இதை தவிர காலேஜஸ்லாம் இருக்குது. பாண்டிச்சேரி காலேஜ் இருக்குது. ஆல் இண்டியா லெவலில் இருக்கிற அக்ரிகல்ச்சர் காலேஜஸ்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அப்ளை பண்ணிவிடுங்க, மறந்துடாதீங்க. இது அக்ரிகல்ச்சரோடைய ஒரு அப்டேட்டு. என்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் டிஎன்ஐஏ ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சது. இப்போ டேட்டு காலேஜ் ஓப்பனிங் டேட்டே கொடுத்தாச்சு. ஸோ 10ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இன்ஜினியரிங் பற்றின ஒரு அப்டேட்டு. மற்ற கோர்சஸ் பற்றி பேசணும்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் செட்டில்டு. இந்த ஆர்ட்ஸ் சயின்ஸுக்கு மட்டும் திருப்பி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு அஃபீஷியலாக. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், தெரியும் இன்னும் அப்ளை பண்ணலாமா அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள், முடிஞ்சால் அப்ளை பண்ணுங்கள். இது ஆர்ட்ஸ் சயின்ஸை பற்றின ஒரு அப்டேட்டு. இந்த மாதிரி தகவலாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.